ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு ஒரு 3 நம்பர் கொடுக்குறாங்க. ஒரு நம்பருக்கு பேர் முஅல்லிம் நம்பர்ங்கிறது. இப்ப அந்த நம்பர் எப்படின்னு சொன்னா, நீங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு சேம் தான். அந்த நம்பர் மாறாது. மக்கால இருந்தாலும் அதே நம்பர் தான், மதினால இருந்தாலும் அதே நம்பர் தான், மினாலே அதே நம்பரு, முஜ்தலிஃபா, அரஃபாத் எங்க போனாலும் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். இந்த முஅல்லிம்ங்கிறது உங்களை யார் கூட்டு போறாவோ அந்த குரூப்புக்குள்ள நம்பர். ஆனா இதே முஅல்லிம் நம்பரை தவிர்த்து மினால இருக்குமோ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. மினால உள்ள நம்பர் எப்படின்னு சொன்னா குரூப் ஆஃப் டென்ட், அதாவது டென்ட்டுகளுக்கான ஒரு நம்பர் இருக்கும். அந்த டென்ட்டுகளுக்கான நம்பரோட சேர்த்து இன்னும் ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் நம்ம இப்ப விளக்க போறோம். ஆக நம்ம மினால இருக்கும்போது ஒரு நம்பர், இந்த 2-4ங்கிறது நம்முடைய டென்ட்டுடைய நம்பர். இதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த நம்பர் 4ங்கிறது அந்த 2-4ல ஒரு 10 டென்ட் இருக்கும். 1 2 3 4 5 6. அதுல 4வது டென்ட், அதாவது 2/4ங்கிற குரூப்ல இருக்கக்கூடிய 4வது டென்ட் நம்ம டென்ட். ஆக மேல ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர். மேல இருக்கிற நம்பர் நம்ம எக்ஸாக்ட் டென்ட்டை குறிக்கும். கீழே உள்ள நம்பர் குரூப் ஆஃப் நம்ம டென்ட்டினுடைய குரூப்புகள் இருக்குது அதுக்குள்ள நம்பர். இந்த நம்பர் இந்த ரெண்டுமே மினால மட்டும்தான் பொருந்தும், இது வேற எங்கேயும் பொருந்தாது. ஆனா நம்ம முதல்ல சொன்ன முஅல்லிம் நம்பரானது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியது. இப்ப உதாரணமா இப்ப இந்த 2 பாலத்தையும் பாக்குறோம். கிங் அப்துல் அசீஸ் பாலம், கிங் ஹாலித் பாலம். இந்த ரெண்டுக்கு நடுவுல நம்ம டென்ட் இருக்குது. நம்ம டென்ட்டோட நம்பர் 4/47, 4/47 வைத்துக்கிறோம். அப்ப இந்த 47 அந்த செட், இதுல 1/47, 2/47, 3/47, 6/47 இப்படி பல நம்பர் இருக்கும். அதுல 4/47ங்கிறது நம்மளோட டென்ட். இப்ப இங்க இருக்கோம். இப்ப இங்க இருந்துகிட்டு நம்ம ஜமராத்துக்கு போனா என்ன செய்யலாம், இருக்கக்கூடிய சைடு ரோடு வழியா போகலாம், அல்லது அடுத்த ரோடு வழியா வந்து போகலாம், அல்லது இந்த பெடஸ்ட்ரியன் பாத்துக்கு வந்து போகலாம், எல்லாம் செய்யலாம். அப்ப நமக்கு என்ன தெரியணும், நம்ம 47ஆம் நம்பர் டென்ட்டுக்கு, அதான் அந்த குரூப்புக்கு பக்கத்துல என்ன இருக்கு, முன்னால 48 இருக்குது, பின்னாடி 46 இருக்கு, இந்த பக்கம் 41A, இந்த பக்கம் 42, இந்த பக்கம் 44, இப்படி தெரிஞ்சுக்கிட்டா, உதாரணமா நம்ம இந்த பிரிட்ஜில் இறங்கிட்டோம், மக்கால இருந்து வந்தோம், அல்லது ஜமராத்ல இருந்து வர அந்த பிரிட்ஜை பார்த்துட்டோம், இதுல நடந்து வரோம்னு சொன்னா 42 வந்துட்டா சரி இதுக்கு பக்கத்துல நம்ம டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுல இந்த பக்கத்துல இருந்து வந்தா 44 வந்துட்டாமா இங்கதான் இருக்குது. இப்ப 47க்கு வந்தாச்சு, நம்ம டென்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ள நம்ம கூடாரம் எதுவும் தெரியல, இதை தேடணும். அப்ப என்ன செய்யணும், அந்த கூடாரத்துக்கு மேல நம்பர் போட்டிப்பான். 1/47, 2/47 இப்படி போட்டிப்பான். அதை பார்க்கணும். இல்ல 4/47 பார்த்துட்டு அங்கன போய் அங்கன நம்ம ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க, அங்க நம்ம என்ன செஞ்சிடலாம், கரெக்டா போய் சேர்ந்துடலாம். ஆக நமக்கு டென்ட்டுடைய விஷயங்கள்ல தெரிய வேண்டியது, முஅல்லிமுடைய நம்பர் பொதுவானது எல்லா இடத்துக்கும். 2வது டென்ட்டுகளுக்கு கலர் இருக்காது, நான் டென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய அடையாளங்களுக்கு கலர் இருக்கும். இந்த இடத்துல மஞ்சள் கலர் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டென்ட்டுகளுக்கு 2 நம்பர் இருக்கும். ஒன்னு அந்த குரூப் ஆஃப் டென்ட்டுக்குள்ள நம்பர், அது கீழே எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேல குறிச்ச டென்ட், அதாவது 1ஆம் நம்பர் டென்ட், 2ஆம் நம்பர் டென்ட் என்று அந்த 1 2 3 போட்டிருப்பாங்க. நம்ம டென்ட்டுக்கு முன்ன உள்ளது, பின்ன உள்ளது, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய டென்ட்டுகளையும் அறிஞ்சுக்கிட்டா, அது மட்டும் இல்லாம எந்த பிரிட்ஜுகளுக்கு நடுவுல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டா நம்ம காணா போனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்கனையாவது காணா போயிட்டா, தப்பித்தவரை நம்ம ஒரு இடத்துல அடையாளம் தெரியாம நின்றா என்ன செய்யணும், நம்ம அங்க இருக்கக்கூடிய போர்டு ஒண்ணு இருக்கும். அந்த போர்டுன்னு இந்த இடத்துல இருக்கிறா, யூ ஆர் ஹியர்னு ஒரு கலர் இண்டிகேஷன் கொடுத்திருப்பான். அதை பார்த்துக்கிட்டு நம்ம எந்த பக்கம் போகணுங்கிறத அதுல கண்டுபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹஜ்ஜுக்கு அழைத்து போறவங்க நமக்கு சின்ன சார்ட் கொடுத்துக்கிட்டா நம்ம அதன் மூலமா நம்ம டென்ட்டை எளிதா கண்டுபிடித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல்களை சிறப்பா செய்யறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். நம்ம நினைக்கிறோம் இந்த 2 பிரிட்ஜுக்குள்ள ஒரு நம்ம டென்ட் தானே, எங்க 49 48 47 இப்படி தானே இருக்கு, ஒரு 5 6 டென்ட் தானே இருக்கு, பிரச்சனை இல்ல, சின்ன தூரம் தான் நினைக்கிறோம். அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இது எப்படியும் 2-3 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். நீங்க மினா முழு மேல எடுத்துக்கிட்டா சொல்லி பார்க்க வேணாம், கால்பட்டம்லாம் தோத்து போவோம். பெரிய இடமா இருக்கும், நம்ம நடந்து போகணும், அதை நினைச்சு பார்க்கணும். நம்ம குறுகலான பாதையில நம்ம நடந்து போறதுனால ரூட்டை தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் அது ஈஸியா இருக்கும், இல்லாட்ட ரொம்ப கஷ்டமாயிடும். மினா ஸ்டார்ட்ஸ் ஹியர் போர்டு இப்ப நம்ம பாக்குறோம். மினானுடைய ஆரம்பம் இந்த இடத்துல இருந்து ஆரம்பமாகிறது. இப்ப இதுல இருந்து ஆரம்பிச்சு மினாவுக்குள்ள நம்ம போக போறோம். மினாவுடைய பல டென்ஸுகள் இருக்கும், அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பாக்குற இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு டென்ட். இப்போ ஒரு ஏரியால பல டென்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு குரூப்பா சேர்த்து குரூப்பா டென்ட்டுகள் நிறைய இருக்கும். எல்லா டென்ட்டும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கிறதுனால நம்ம இதுல கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது.
இன்னும் பாத்தீங்கன்னா மினா ரொம்ப பெரிய இடம், அதுல ஏகப்பட்ட டென்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அதான் இப்ப பாக்கலாம். நம்ம மினாக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். அதுல நிறைய டென்ட்ஸ் வர்றதை நம்ம பார்க்கலாம். இன்னும் வரிசையா பல டென்ட்கள் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அந்த டென்ட்கள்ல சில கம்பி மாதிரி வச்சு அந்த போர்ட்ஸ்ல நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இன்னும் பல டென்ட்கள் இன்னும் பார்த்தா ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் மினாக்குள்ளதான் நம்ம சென்றுகிட்டு இருக்கிறோம். டென்ட்ஸுக்கு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 4-3ங்கிறது டென்ட்டுடைய நம்பர், அதான் அந்த குரூப் ஆஃப் டென்ட்ஸுடைய நம்பர். மேல 1, அதுக்கு கீழே 4-3 கொடுத்திருக்கிறது. அதுல உள்ள முதல் டென்ட் இது குரூப் 4-3. 1/4-3ங்கிறது முதல் டென்ட். 4-3 முதல் டென்ட்டை நம்ம என்ன செய்யறோம், இப்ப பாக்கிறோம். அதே போல 1/4-3 நம்ம பார்த்தோம். இப்ப அதே இதுல குரூப்புக்குள்ள 2/4-3 இப்ப பார்ப்போம். நம்ம சொன்ன மாதிரி அங்க 1/4-3, 2/4-3 இப்படி பல டென்ட்கள் வரும். இப்ப நம்ம 2/4-3 பாக்கிறோம். இந்த சைன் போர்டை தான் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கு மேலதான் இதே மாதிரி வரிசையா 3/4-3, 4/4-3 இப்படி எத்தனை கூடாரங்கள் அதுக்குள்ள இருக்குதோ அவ்வளவுக்கும் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் இந்த டென்ட்கள் எல்லாம் ஏசி அமைக்கிறதுனால நமக்கு வெயிலினுடைய தாக்கம் அவ்வளவு தெரியாது. நல்லா குளிர்ந்த அமைப்பிலேயே உள்ள இருக்கும். ஆக வரிசையா பல டென்ட் இருக்குது. நம்ம டென்ட்டை பார்த்து ஏமாந்துடாம அந்த நம்பரை பார்த்து நம்ம என்ன செய்யணும், நம்ம இடத்தை கரெக்டா கண்டுபிடிச்சுக்கணும். ஆங்காங்கே அந்த தண்ணி குடிப்பதற்கு வசதி இருக்கும். அங்க சில சைன் போர்ட்ஸ், இன்னும் பல போர்டுகள் இருக்கு. இப்ப நம்ம 3/4-3 கிட்ட வந்துட்டோம். அதே குரூப்ல 3வது ஏரியா 3/4-3. இப்ப நம்ம இடம் 1/4-3 வந்தது, 2 வந்தது, அப்புறம் 3/4-3 வந்துருச்சு. இப்ப இன்னும் பல டென்ட்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப அடுத்த செட்டையும் பாக்கிறோம். அதுல 4/4-3 அதே இதுக்குள்ள 4/4-3 வருது. இப்படி பல டென்ட்கள் ஒரு குரூப்புக்குள்ள இருக்கும். ஆக இதுக்கு அந்த பக்கமும் 5/4-3, 6/4-3 இப்படி பல டென்ட்கள் இருக்கும். ஒரு குரூப்ல ஏகப்பட்ட மக்கள் தங்கலாம். பெரிய ஜமாத் இருக்கக்கூடிய இடம் அதுல இருக்கும். அடுத்த குரூப் வருது. இதுல 3-3 குரூப்ல 1/3-3 வருது. இந்த ஒன்னே அந்த ஒன்னே நம்ம என்ன செய்யக்கூடாது, சமப்படுத்தி பார்க்க கூடாது. இதுல 3-3 இதுக்கு மேல 1, அங்க 4-3 அதுக்கு மேல 1. ஆக ரெண்டு வெவ்வேறு. இப்ப 3-3க்கு மேல 1, அதே மாதிரி 2/3-3 3-3ல இருக்கிற ரெண்டாவது குரூப் ஆஃப் டென்ட் வருது. இதுல 2/3-3. நம்ம மேல உள்ள நம்பரும் கீழே உள்ள நம்பரும் நினைச்சுக்கணும். மேல உள்ள நம்பரை மட்டும் வச்சு எந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. கீழே உள்ள நம்பரை வச்சு ஒரு குரூப் தெரிஞ்சுக்கணும். அது பெரிய குரூப், அதுல இருக்கக்கூடிய 100கணக்கான டென்ட்ல நம்ம டென்ட் எதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நம்ம மேல உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் தெரியணும். இப்ப அடுத்த செட் வந்துடுச்சு 1/3-2. இது அடுத்த செட்டு. இப்ப அதே இதுல 2/3-2 இப்படி எல்லாம் பல நம்பர் இருக்கும். ஆக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மேல உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேல உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் மாத்திக்கிறாம கரெக்டா இந்த ரெண்டு நம்பர் இது மேல இது கீழேன்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐன்னு போட்டிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் சென்டர். எங்கேயாவது காணா போனா நம்ம இந்த இடத்துக்கு போகணும். இன்ஃபர்மேஷன் ஐங்கிற போர்டு தெரியும், அதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போய் நான் இந்த மாதிரி என்னுடைய நம்பர் இன்னும் 3/4-3 சொன்னா அவங்க நம்மள தகுந்த இடத்திற்கு சரியான இடத்திற்கு அழைத்து செல்ல உதவுவாங்க. இந்த இடத்துக்கு பேரு மிஸ்ஸிங் பில்கிரிம்ஸ் கைடன்ஸ் சென்டர். காணாமல் சென்ற பில்கிரிம்கள் ஹாஜிகளுக்கான உதவி செய்யக்கூடிய ஒரு சென்டர், வழிகாட்டல் ஸ்தாபனம் தான் இது. இந்த போர்டு அந்த ஐ போட்டிருக்குமே அதுலதான் இந்த இது இருக்கும். இந்த ஆபீஸ்ல போய் நம்முடைய நம்பர் 3/4-3 சொன்னா அவங்க நம்மளை அழைச்சி கொண்டு போய் சரியான நம்மளோட டென்ட்ல கொண்டு போய் விடுவாங்க. ஆக நம்ம என்ன செய்யணும், மினால இருக்கும்போது நம்மளோட டென்ட்டுக்கு மேல உள்ள நம்பர் கீழே உள்ள நம்பரை தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டு நம்பரையும் வச்சுக்கிட்டு நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய போர்டை பார்த்து நம்ம இடங்களை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு மேலேயும் கஷ்டமா இருந்தா இந்த ஐன்னு போட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டர், அதாவது மிஸ்ஸிங் பில்கிரிம்ஸ் கைடன்ஸ் சென்டர்ல போய் அங்க நம்ம நம்பரை சொல்லி அவங்களோட வழிகாட்டல் மூலமா நம்ம டென்ட்டுக்கு சிறப்பா போய் சேர்ந்துடலாம்.